பாகிஸ்தானின் F-16 ரக விமானம் ஒன்று, JF-17 ரக விமானங்கள் இரண்டும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது இந்திய ராணுவம். விவரங்களை சொல்லுங்க. பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி இந்தியாவை தாக்குவதற்கு முயன்று வரக்கூடிய நிலையில இந்திய ராணுவம் அதற்கு உரிய பதிலடியை கொடுத்து வருகிறது. அதன்படி பாகிஸ்தானுடைய F-16 ரக விமானம் ஒன்றும் JF-17 ரக விமானங்கள் இரண்டும் இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்துல இந்திய எல்லைகளை தாக்கி எல்லைகளை கடந்து அவர்கள் முக்கிய நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முயன்றிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த எல்லையோர மாநிலங்கள்ல உஷார்படுத்தப்பட்டு மின் இணைப்புகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய தாக்குதலை அடுத்து S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக முடுக்கி விட்டிருக்கிறது இந்திய ராணுவம். எங்கெல்லாம் பீரங்கி தாக்குதல்கள் எல்லையோர பகுதியில் நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் உரிய பதிலடி கொடுப்பதற்கு ராணுவம் உஷார்படுத்தப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு எதிர் தாக்குதல் கொடுப்பதற்கு உரிய பதிலடி கொடுப்பதற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போர் பதற்றம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நீடித்திருக்கக்கூடிய நிலையில, இன்னும் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்தியாவில் நடந்து வந்த IPL போட்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் டெல்லி அணிகளுக்கு இடையிலான அந்த IPL போட்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம். அதே வேளையில இந்த பகுதிகள் எல்லாமே இந்த மூன்று மாநிலங்களிலும் உஷார்படுத்தப்பட்டு அங்க தீவிர நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் முடுக்கி விட்டிருக்கிறது. தொடர்ந்து ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கு முயன்றார்கள். அவற்றை வான் பாதுகாப்பு அமைப்பு S-400 மூலமாக தடுத்து நிறுத்தி அவற்றை அழித்திருக்கிறார்கள். அதே போன்று ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல் நடத்த முயன்றார்கள். அந்த ஏவுகணைகளும் தடுத்து நிறுத்தி அவற்றை முறியடிக்கப்பட்டு அவற்றை வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று விமானப்படை, பாகிஸ்தானுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்த முயன்றதாக அதன் மூலமாக 3 விமானங்கள் இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது.